ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு குட்டி வாண்டி சேனல். என்ன கையில் உள்ள பெரிய பார்சல்னு பார்க்குறீங்களா? நான் வந்து வெஜிடபிள் கொட்டி வைக்கிற அந்த ட்ரே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்குதுங்களா, 3 டயரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 டேஸ்லேயே வந்துருன்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. பட் வந்து டெலிவரி வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வீக் வந்து ஆகிடுச்சு. ஏன்னு தான் தெரியல. ஸோ அதான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். என் பாப்பா பார்த்தோன்னே அவளுக்கு தான் ஏதோ டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நினச்சிட்டா. ரொம்ப வந்து குஷியாக இருந்தா. வந்து பார்த்தோன்னே கன்ஃபார்மாக வந்து டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. எப்படி நான் எடுத்தது எங்கள் பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குங்களா. நான் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் தான் போட்டிருந்தேன், லைட் ஸ்கை ப்ளூ. அதில் வைக்கிற அந்த ஸ்டாண்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருந்தாங்க, அந்த கால்லாம் சைடில் வைக்கிறதுக்கு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, பரவாயில்ல. எங்கள் வீட்டில் கீழே கொட்டி வைக்கிறதுக்கு அது பரவாயில்ல. ஏன்னா ஹாலில் கொட்டி வச்சா பாப்பா தூக்கி போட்டுருவாங்க. எங்கேயும் கிச்சனில் இருக்கிறனால அந்த இடத்துக்கு வந்து காற்று போகிறது இல்லைங்களா. மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து காத்தோட்டமாக இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு வரும், அழுகி போகாது, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பெட்ரூமில் அங்கே வைக்க மாட்டோம், ஹால்லையும் வைக்க மாட்டோம். நாங்கள் வந்து கிச்சனில் கீழே கொட்டி வச்சுருக்கறனால அங்கே காற்று கிடையாது. ஏன்னா கிச்சனில் ஃபேனும் இல்லை. இதாக இருந்தால் நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் வந்து கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 ரேக்கரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்ல. 2 இது வாங்கிக்கிட்டோம்னா, ஏன்னா காய்கறிகள் எல்லாமே இதிலே வந்து ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதே வந்து இப்போ வந்து வழக்கமாக போயிடுச்சு. ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் வந்து நான் என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்துகிட்டு வரல. எல்லாமே வந்து மாமியார் வீட்டில் தான் இருக்குது. நான் ஓப்பனே பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து காய் வந்து பக்கத்து வீட்டில் வந்து வச்சுப்போம், எங்கேயாச்சும் ஊருக்கு போகணுன்னா. மற்றபடி வெங்காயம் தக்காளிலாம் வந்து வீட்டிலே தான் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த எனக்கு வேறு இது வந்து செட் பண்ணவே தெரியல. நான் பாட்டுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். அந்த 4 களி மட்டும்தான் போட தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் வந்து நுழைய மாட்டேங்குது. அதெல்லாம் சரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். நாங்கள் என் பொண்ணா ரொம்ப குஷியாகிட்டு அவள் எதோ விளையாடுறதுன்னு நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு பாருங்களேன், ஆளை பிடிக்கவே முடியல. கொஞ்சம் கூட கையில் தரவே மாட்டேங்கிறா. அவ்வளோ குஷியாகிட்டா அந்த மேடம். அதுவும் ட்ரெஸ்ஸு கலர்லேயே சூப்பராக இருக்குது. ஆனால் எதுவும் டேமேஜ்லாம் எதுவும் இல்லைங்க. நல்லா நீட்டாக தான் பேக் பண்ணி தந்துருந்தாங்க. குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. டெலிவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நானும் இப்போ வரும் அப்போ வரும் இப்போ வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஆனால் எதிர்பார்க்காதனால வந்து சடனாக வந்துருச்சு. கீழே அடியில் உள்ளது நான் போட்டேன், மேலே உள்ளது எதுவுமே எனக்கு போட தெரியல. நான் அதனால் வந்து என் ஹஸ்பண்ட்டை இந்த வீர விளையாட்டுக்கு நான் வரல, ஏன்னா நான் உடச்சிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன் அவங்கள்ட்டே. அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக போட்டு தந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நீங்களே இந்த மாதிரிலாம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்குவீங்களா? இல்லை வெளியே நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள். நான் வந்து வெளியே கேட்டப்போ வந்து எனக்கு 250 சம்திங்ஸ் வந்து சொன்னாங்க. நான் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுனால எனக்கு வந்து 186 200 வந்து 201 வந்து கரெக்டாக இதோட ரேட்டு. நல்லா தான் இருந்துச்சு. ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டே பேமெண்ட் பண்ணுறதுனால வந்து கம்மி பண்ணி தருவாங்க. கேஷ் ஆன் டெலிவரினா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குமே. ஸோ ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு. நீங்களும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். பாய்.